இந்த வாரம் வெள்ளிக்கிழமையான உடனே நம்ம படத்துக்கு போயிட்டு அந்த படத்தோட ரிவ்யூன்றதை நம்ம சொல்லுவோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமையே படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. வியாழக்கிழமை இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த படம் என்ன அப்படின்னா, வடிவேலு, சுந்தர் சி, கேத்ரின் தெரசான் இப்படி மற்றும் பல நடித்த கேங்கர்ஸ் படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம். படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தனியாக, செகண்ட் ஹாஃப் தனியாக, இந்த கதை இப்படி அந்த கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு டவுட், இது சுந்தர் சி படம் மாதிரி தெரில. முதல் விஷயம், ஏன்னா ஒரு படத்தில் காமெடி தான் அதிகமாக இருக்கும், இந்த படத்தில் காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு, நம்ம வடிவேல் சாரை வந்து பல கெட்டப்பில் பார்க்கலாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீனில் ஒரே ஷாட்டில் பேசுவார், ஒரு லென்த் டைலாக்கு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் கம்பல்சரி எல்லாருமே வந்து விண்டேஜ் வடிவேலை ஃபீல் பண்ணலாம். மிச்சப்படி காமெடி சீக்வன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோக்கு இல்லை, அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பர் கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு மொக்க கதைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விதமான கதை எடுத்து வச்சுருக்காங்க. எப்பயுமே வழக்கம் போல் சுந்தர் சி படங்களில் காமெடிஸ்னால் அந்த போய் பார்த்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த இது எனக்கு மிஸ் ஆச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கதை எதை நோக்கி நகருது, எதை நோக்கி நகர்ந்து போகுது, எந்த மாதிரி போச்சு அப்படின்றதான் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எண்டில் ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை இப்படி பார்த்தோம்னா அந்த ட்விஸ்டெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் கதை எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் சூப்பராகவே இருந்துச்சு, அந்த இடத்துலலாம் நம்மளை கொஞ்சம் ரசிக்கும்படியாக வந்துச்சு. அப்புறம் இந்த இவங்க கொள்ளையடிக்கிற சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே சுந்தர் சி படங்களில் நம்ம அந்த லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, அது மாதிரி தான் அந்த கொள்ளையடிக்கிற சீனை நீங்கள் கம்பல்சரி பார்க்க முடியாது. ஏன்னா வந்துட்டு 4 பேர் அடிச்சு போட்டுருவாங்க, அடிச்சு போட்டு அங்கனக்குள்ளே தான் கிடப்பாங்க. கடைசியில் அவங்க வரும்போது பார்த்தா, வில்லன் கேங் வரும்போது பார்த்தா அங்கனக்குள்ளே அவங்க 4 பேருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா ஒரு செக்யூரிட்டி அங்கே இருப்பார், ஓகே எல்லாம் ஓகேன்னு திருப்பி போய் அந்த செக்யூரிட்டி தொடுவாங்க. அவர் கட்டம் போட்டு, இல்லை சாரி இந்த மாதிரி யாருன்னு தெரியல, மாஸ்க் போட்டு வந்து என்னை கடத்திட்டாங்க அப்படின்வாங்க. இது மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே விரும்பி எதிர்பார்க்குற ஒரு படம் என்னென்னா, சுந்தர் சி படம்னாலே நல்லா போனால் நல்லா ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. அது இந்த படத்தில் மிக 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 குறைவு தான். சுந்தர் சி எப்பயும் போல் அவரோட ரோலை சூப்பராகவே பண்ணி முடிச்சிட்டாரு. வடிவேல் சார் சொல்லவே தேவையில்ல, அவரும் காமெடி வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம எல்லா காமெடி பார்த்ததுனால இதை சலிச்சிருச்சா, இல்லை அவர் காமெடியெல்லாம் சலிச்சிருச்சா, இல்லை இந்த படங்களில் காமெடி குறைவா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் மிக மிக காமெடி குறைவு தான். இத்தனைக்கும் வடிவேல் சாரை வச்சு நிறையா பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சமாக பண்ணியிருந்தாங்க. பண்ண ஒரு சில சீக்வன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மிச்சப்படி எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் சாரை வச்சு காமெடியை திணிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மியூசிக் சுத்தமாக எதுவுமே இல்லை, சாங்கு மண்டேல கூட ஏறலை. பெருசாக சொல்கிற மாதிரி எந்த சாங்கும் கிடையாது, ஒரு மியூசிக்ஸும் எதுவுமே கிடையாது, அவ்வளோக்கும் பெருசாக இல்லை. ஏதோ போடணும்னு போட்ட மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. வேறு என்ன இந்த படத்தில் சொல்கிறது, இந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா முடிச்சிருந்தாங்க, நல்லா முடித்து அழகாக சூப்பராக கோபுரியாக கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சு எல்லாரையும் ஒரு திருப்திப்படுத்தி வெளியே அனுப்புகிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த மொத்த கேங்கர்ஸ் படம் ஒரு டேஞ்சரஸான படம். அதனால் குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த அடல்ட் காமெடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சீரியல் மாதிரி போகும். செகண்ட் ஹாஃபு ஒரு சில இடங்களில் உங்களை திருப்திப்படுத்தி வெளியே தள்ளிவிடும். அதனால் ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. பை. குக்கும்.